பாரத போரில் பீஷ்மர் அர்ஜுனன் அம்பால் அடிபட்டு வீழ்ந்தார். பீஷ்மர் பெரும் ஞானி, பகவான் பரசுராமனின் மாணாக்கர். அவர் விரும்பும்போதுதான் அவர் உயிர் பிரியும். அத்தகைய வரத்தை அவர் தந்தை சாந்தனு அளித்தார். அவர் அம்புப்பட்டு வீழ்ந்த காலத்தில், தட்சிணாயனம் உத்தராயண காலத்தில் உயிர் துறந்தால்தான் மோட்சம் கிட்டும். ஆதலால் உத்தராயணம் வரும் வரை அர்ஜுனன் அமைத்து கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். அப்பொழுது தருமன் அவரை வணங்கி அரச நீதி அறிவுறுத்தும்படி வேண்டினான். கண்ணபெருமானும் அரச நீதியை தருமனுக்கு கூறும்படி வற்புறுத்தினான். அம்பு படுக்கையில் படுத்துள்ள துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் பீஷ்மர் அரச நீதி கூற தொடங்கினார். அப்பொழுது அருகிலிருந்த பாஞ்சாலி உரக்க சிரிக்கத் தொடங்கினாள். அவள் சிரிப்பதற்கு காரணம் என்ன என்று பீஷ்மர் கேட்டார். தாத்தா, வேறு காரணம் ஏதும் இல்லை. தாங்கள் பெரும் ஞானி, நல்லறம் முழுவதும் அறிந்தவர், உலகத்தையே உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ்ந்தவர். அப்படியிருந்தும் துரியோதனன் சூதாட்டம் எனும் வஞ்சனையால் எங்கள் நாட்டை பறித்து கொண்டபோது அரச நீதி துரியோதனனுக்கு கூறவில்லை. துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்திய போதாவது அறிவுரை கூறி தடுத்திருக்கலாம். எங்களை காட்டுக்கு அனுப்பாமல் தடுத்திருக்கலாம். அப்பொழுது வாய் திறவாமல் தீயவர் செயலுக்கு உடன்பட்டிருந்த நீங்கள் இப்போது அரச நீதி கூற தொடங்குவதை எண்ணி பார்த்தேன். சிரிப்பு வந்தது என்றாள் பாஞ்சாலி. குழந்தாய் பாஞ்சாலி, நீ நினைத்ததும் சிரித்ததும் நியாயமானவைதான். அதற்குரிய காரணம் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் உண்ட உணவு துண்டனாகிய துரியோதனனுடையது. அந்த உணவால் உண்டான இரத்தம் என் உடலில் ஓடியது. அந்த இரத்தம் அறநெறியை கழுவி அநீதி சேற்றை என்னுள் தேக்கிவிட்டது. அதனால்தான் என் வாயிலிருந்து அறநெறி வெளிவரவில்லை. இப்பொழுது அர்ஜுனன் அம்புகள் என் உடலை துளைத்து அந்த அநீதி குருதி முழுவதையும் வெளியேற்றிவிட்டது. இப்போது என் உடலில் ஓடுவது இறைபக்தியாகிய குருதி. அதனால்தான் அறநெறி கூற என் உணர்வு என்னை தூண்டுகிறது. எத்தகைய தூயவராயினும் தீயவர் உறவும் உணவும் உடையவரானால் தீமை கண்டும் சீறி எழவிடாமல் உணர்வு மழுங்கிவிடும் என்பதற்கு என் செயல் தக்க எடுத்துக்காட்டு. அன்றைய செயலுக்காக இன்று நான் நாணுகின்றேன். என்னை கண்டு நீ சிரித்தமைக்காக நான் வெறுமையடையவில்லை, மாறாக உவப்பு அடைகிறேன் என்று கூறிவிட்டு தருமனுக்கு அரச நீதி கூற தொடங்கினார் பீஷ்மர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.